இது ஒரு வேடிக்கையான ஆனா உண்மையா நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் குடும்பம் அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு பூனைக்குட்டிய வாங்குனாங்க. அது ஃபுல் ஒயிட்ல ரொம்ப அழகா இருக்கும். பாஸ்டர் குடும்பம் அந்த பூனைய ரொம்ப செல்லமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த குடும்பம் அவங்க வீட்டு கார்டன்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தபொழுது, அந்த பூனைக்குட்டியும் அவங்களோட கார்டன்ல விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. விளையாடுற ஜோர்ல பூனைக்குட்டி கார்டன்ல இருந்த ஒரு மரத்துல ஏறிடுச்சு. ஆனா திரும்ப இறங்குறதுக்கு அதுக்கு தெரியல. பூனை உட்கார்ந்திருந்த மரத்தோட கிளையும் ரொம்ப உயரமா இருந்தது. பாஸ்டரால பூனைய கீழ கொண்டு வர முடியல. சரி, அந்த மரக்கிளையில கயிற கட்டி, அந்த கயிற கார்ல கட்டி இழுக்கலாம். அப்ப மரக்கிளை கீழ வளையும்போது பூனைய நாம ஈஸியா எடுத்துடலாம்னு முடிவு பண்ணாங்க. அதே மாரி கார்ல கயிற கட்டி, கயிற மரத்துல கட்டி, மெதுவா அந்த மரக்கிளைய வளைக்க முற்பட்டாங்க. பட் பாவம் அந்த மரக்கிளை திடீர்னு முறிஞ்சிடுச்சு. கிளை முறிஞ்சதும் அந்த பேக் ஃபோர்ஸ்ல பூனைக்குட்டி காத்துல எங்கேயோ சொயின்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. அக்கம் பக்கத்துல தேடின வரைக்கும் பூனைக்குட்டி கிடைக்கவே இல்ல. மொத்த குடும்பமும் சோகமாயிடுச்சு. ஒரு 3 வாரம் கழிச்சு அந்த பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங்க்கு தன்னோட சப விசுவாசி ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு. அவரு போன அந்த நேரம் அந்த வீட்டு லேடியும் அவங்க பையன் மைக்கும் தான் வீட்ல இருந்தாங்க. பாஸ்டர் வீட்டுக்குள்ள போனதும் பார்த்தா அவங்க வீட்டு ஹால்ல ஒரு பூனைக்குட்டி விளையாடிக்கிட்டு இருந்தது. பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது நம்மளோட பூனைக்குட்டி தான்னு. ஆனா அவங்க கிட்ட எப்படி கேட்கறது? சோ பாஸ்டர் மெதுவா பேச்ச ஆரம்பிச்சாரு. என்ன மைக், புதுசா பூனைக்குட்டி வாங்கிட்டியா அப்படின்னு. அவ்வளோதான். அந்த லேடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பாஸ்டர், நான் சொல்றத நீங்க நம்பவே மாட்டீங்க. 3 வாரம் முன்னால நானும் மைக்கும் கார்டன்ல இருந்தபோது, வழக்கம் போல மைக், மம்மி எனக்கு ஒரு பூனைக்குட்டி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். அதெல்லாம் கிடையாதுன்னு அவன்கிட்ட நாங்க ஏற்கனவே 100 முறைக்கு மேல சொல்லிட்டோம். ஆனாலும் அன்னைக்கு அவன் பூனைக்குட்டி வேணும், பூனைக்குட்டி வேணும்னு விடாம என்ன நச்சு பண்ணிக்கிட்டே இருந்தான். என்ன சொல்லி அவன சமாளிக்கிறதுன்னு தெரியாம நான் சொன்னேன், மைக் உனக்கு பூனைக்குட்டி வேணும்னா, நீ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு. அவர் உனக்கு பூனைக்குட்டி தரணும்னா, உன் கையில நேரா ஒரு பூனைக்குட்டிய கொண்டு வந்து போடுவார்ன்னு நான் சொன்னேன். உடனே மைக்கும், மம்மி வாங்க, இப்பவே ப்ரே பண்ணலான்னு சொல்லி தொல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ நாங்க 2 பேரும் முட்டி போட்டு கார்டன்லயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க நம்பவே மாட்டீங்க பாஸ்டர். நாங்க ப்ரே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பூனைக்குட்டி எங்க இருந்தோ காத்துல பறந்துட்டு வந்து மைக்கோட கையில விழுந்தது. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டருக்கு சிரிப்ப அடக்கவும் முடியல, மேல வேற எதுவும் பேசவும் முடியல. இதிலிருந்து என்ன தெரியுது? கோயின்சிடன்சஸ் ஹேப்பன் when you pray. If you don't, it will not happen. நாம் ஜெபிக்கும் பொழுது பல தற்செயல்கள் நடைபெறும். நாம ஜெபிக்கலைன்னா நடக்காது. உங்க தேவை சின்னதோ பெரியதோ நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. தற்செயலா எத்தனை நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு பாருங்க. தானியேல் முழங்கால் படியிட்ட போதே அவனுக்கான கட்டளை பிறந்ததாம். பிரேயர் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். குட்டி பையன் மைக்கோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம போவாரா? பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஆமென்.